தமிழ் கடவுள் முருகனை பற்றி பேசுவதற்கோ அல்லது புகழ்வதற்கோ நாள்கிழமை ஒன்றும் கிடையாது என்றும் இதனை அரசியலாக்க வேண்டாம் என கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை துவக்கி வைத்து வரும் பாராளுமன்ற உறுப்பினர் திரு விஜய் வசந்த் நம்மோடு இணைகிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். இப்போ பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாடு ஒரு மாநாடு நடைபெறுகிறது. எப்படி பார்க்குறீங்க? இந்த மாநாடு இப்போ நடத்துவதற்கான ஒரு அவசியம் இங்கே இருக்கா? இறைவன் முருகனை பற்றி புகழ்வதற்கோ அதை பற்றி பேசுவதற்கோ நாள் கிழமை என்பது கிடையாது. இதை யாரும் அரசியலாக்க வேண்டாம் தான் என்று சொல்லுவாங்க. இது ஒரு நல்ல முயற்சி. ஒவ்வொரு வழிபாட்டு தலங்களிலும் ஒவ்வொருத்தருடைய இறைவன் வழிபாடுகள் இருக்கும். அதில் முருகரை வைத்து இன்று ஒரு கூட்டம் நடக்கிறது. இதை அரசியலாக்க வேண்டாம் என்று தான் சொல்லுவேன். அதாவது எல்லாத்தையுமே விமர்சிக்கிறது தவறான விஷயம் இந்த இடத்துல பதிவு செய்திருக்கிறேன். இது பழனி கோயிலில் முருகரை பற்றி ஒரு கருத்தரங்கம் நடத்திருக்கும்போது இதை நீ அரசியலாக்க வேண்டாம், இது தேர்தலுக்கோ எதுவும் சம்பந்தம் இல்லாதது, இது அரசாங்கம் நடத்தும் ஒரு நிகழ்ச்சியாக மட்டுமே கருத்து சொல்லுவேன். இப்போ முத்தமிழ் மாநாடை பொறுத்த அளவில் இது ஓட்டுக்கான யுக்தி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது எல்லாமே ஓட்டுக்கான இது இல்லை. அதாவது எல்லாத்தையுமே தமிழக அரசை குறை சொல்லுமோ அதை குறை கண்டுபிடிக்கும் வகையாகவே பேசுவது ஒரு தவறான இதுதான் நான் சொல்லுவேன்னா. அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். ஆனால் இது தேர்தலுக்கான ஒரு பணியாக நான் இது கருதவில்லை. இது இறைவனுக்கு செய்யும் வழிபாடாக நான் எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ தமிழக வெற்றி கழகம் சார்பில் கொடி அறிமுகம் என்பது நேற்றைய தினம் பண்ணியிருக்காங்க. பெறும்போது பல விமர்சனங்கள் என்பது வைக்கப்படுகிறது. அந்த விமர்சனங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விமர்சனங்கள் இல்லாமல் எந்த ஒரு தருணமும் இல்லை என்று சொல்லுவேன் நான். ஏன்னா இப்போது மக்களுடைய இதிலும் சரி அரசியல் வட்டாரங்களிலும் பெரிய எதிர்பார்ப்போடு இருந்த ஒரு தருணத்திலிருந்து விமர்சனங்கள் வருவது இயற்கையானது. இந்த விமர்சனங்களை தாண்டி வருவது தான் ஒரு வெற்றிக்கான ஒரு இலக்காக இருக்கும். வரும் காலங்களில் இந்த விமர்சனங்களை எப்படி கையாளுறாள் என்பதை நம்ம பார்ப்போம். பிரதமரின் உக்ரைன் பயணம் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக அமையும் சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம்? உக்ரைனுக்கு பிரதமர் மோடி அவர்கள் முதல் முறையாக சென்றிருக்கார். அங்கே உள்ள பிரதமர் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். இதோடைய நிலைப்பாடு என்ன என்பது அவர் திரும்பி வரும்போது தான் நம்ம தெரிவிக்கிறோம். நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.